குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். போன கிளாஸில் எக்ஸசைஸில் 3.1 கொஷின் நம்பர் 8 கொஷின் பார்த்தோம். இந்த கிளாஸில் எக்ஸசைஸில் 3.1 கொஷின் நம்பர் 9 பார்க்குறோம். இது இம்பார்ட்டன்ட் கொஷினாக கேட்கலாம். சரியா? கொஷின் நம்பர் 9 பாருங்கள். இஃப் சீக்கின் டீட்டா ப்ளஸ் டேன் டீட்டா ஈக்குவல் டு பி, த வேல்யூ ஆஃப் சீக்கின் டீட்டா கமா டேன் டீட்டா அண்டு சைன் டீட்டா இன் த டேர்ம்ஸ் ஆஃப் த பி. ஓகே, த சொல்யூஷன் கிவன் போட்டுக்காங்க. த சீக்கன் டீட்டா ப்ளஸ் டேன் டீட்டா ஈக்குவல் டு பின்னு எடுத்து எழுதிக்கிட்டேன். சீக்கன் டீட்டாவுக்கு ஃபார்முலா எழுதலாமா? என்ன ஃபார்முலா? 1 / cos டீட்டா ப்ளஸ் அதே மாதிரி டேன் டீட்டாக்கு என்ன ஃபார்முலானா சைன் டீட்டா / cos டீட்டா ஈக்குவல் டு பின்னு எழுதிக்கிட்டேன். ஓகே, சரி, காஸ் காமனாக எடுத்துக்கிட்டோம்னா அப்போ 1 + sin டீட்டா / cos டீட்டா ஈக்குவல் டு பி. ஓகே, இப்போ ஸ்கொயர் ஆன் த போத் சைடு என்ன பண்ணுறேன்னா 2 சைடு ஸ்கொயர் பண்ணுறேன். லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் என்ன பண்ணுறேன்? ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். அப்போ 1 + sin டீட்டா ஹோல் ஸ்கொயர் / cos ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர்னு எழுதிட்டேன். ஓகே, அதுக்கடுத்த ஸ்டெப்பு அந்த 1 + sin டீட்டா ஹோல் ஸ்கொயர் டிவைட் அந்த cos ஸ்கொயர் டீட்டாக்கு ஃபார்முலா எழுதலாமா? என்ன ஃபார்முலா? 1 - sin ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர்னு எழுதிட்டேன். எழுதியாச்சா? சரி, பேஜ் திருப்பலாமா? பாருங்கள், பேஜ் திருப்புறேன். பேஜ் திருப்பிட்டேன். சரியா? அந்த 1 + sin டீட்டா ஹோல் ஸ்கொயர் டிவைட் 1 - sin டீட்டா இன்ட்டு 1 + sin டீட்டா. சார், இந்த வேல்யூ எப்படிங்க சார் வந்துச்சு அப்படின்னா பேருங்க, நெக்ஸ்ட் பேஜ் திருப்புறேன். இந்த 1 - sin ஸ்கொயர் டீட்டா இருக்குல்ல, அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இருக்குது கீழே டிவைல் வேல்யூ பாருங்கள். 1 - sin ஸ்கொயர் டீட்டா வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் வேல்யூ 1, பி ஸ்கொயர் வேல்யூ பார்த்திங்கன்னா sin ஸ்கொயர். அதுதான் எழுதியிருப்பேன் ஃபார்முலா. ஏ + பி இன்ட்டு ஏ - பி ஃபார்மெட்டில் எழுதியிருப்பேன். பாருங்கள், பேஜ் திருப்பிட்டேன். ஓகே, என்னது 1 + sin ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் டிவைட் 1 - sin டீட்டா இன்ட்டு 1 + sin டீட்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர். இப்போ எது கேன்சல் ஆகும் பாருங்கள். அந்த 1 + sin ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் வந்து ஸ்கொயர்டு 1 கேன்சல் ஆயிருமா? ரைட். அதுக்கடுத்த ஸ்டெப்பு 1 + sin டீட்டா டிவைட் 1 - sin டீட்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர்னு எழுதிட்டேன். ரைட். இந்த டிவைல் வேல்யூ 1 - sin டீட்டா வந்து லெஃப்ட் சைடு டிவைல் இருக்குது, ரைட் சைட் பண்ணால் மல்டிபிள் ஆயிரும். அப்போ 1 + sin டீட்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் இன்ட்டு ப்ராக்கெட்டில் 1 - sin டீட்டான்னு எழுதிக்கோங்க. அந்த பி ஸ்கொயர் வந்து இன்சைடு மல்டி பண்ணால் நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் பாருங்கள்? பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் sin டீட்டான்னு கிடைக்கும். ஓகே, அதுக்கடுத்த ஸ்டெப் பாருங்கள். sin டீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர் sin டீட்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் -1 இருக்கும். ஓகேவா? அந்த ரைட் சைடு மேலே இருக்கிற ஸ்டெப் பாருங்கள். மைனஸ் பி ஸ்கொயர் sin டீட்டா வந்து லெஃப்ட் சைடு கொண்டாறேன். அதேமாரி அந்த 1 என்ன பண்ணுறேன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு பண்ணால் -1 ஆயிரும். அதுதான் எழுதியிருப்பேன். sin டீட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர் sin டீட்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் -1 எழுதியிருப்பேன். ஓகே, சரி, அதுக்கடுத்த ஸ்டெப் பாருங்கள். சைன் வந்து காமனாக எடுத்துக்கிட்டோம்னா sin இன்ட்டு 1 + பி ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் -1 எழுதியிருப்பேன். அப்போ sin டீட்டா ஈக்குவல் டு அந்த 1 + பி ஸ்கொயர் இருக்குதா, லெஃப்ட் சைடு ரைட் சைட் பண்ணால் டிவைட் ஆயிரும். இப்போ sin டீட்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர் -1 டிவைட் பி ஸ்கொயர் +1. இப்போ sin டீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சேன். ஓகே, இந்த பித்தாகரஸ் தியரம் பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் -1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் +1 ஹோல் ஸ்கொயர். அப்போ நம்மளுக்கு அந்த பி ஸ்கொயர் -1 ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ - பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் -2ab அந்த ஃபார்மேட்டில் நம்ம எழுதலாம். பி பவர் 4 + 1 - 2b ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு அதே மாதிரி ஏ + பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட் இருக்கும். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அதான் இந்த பி பவர் 4 + 1 + 2b ஸ்கொயர். அதுக்கடுத்த ஸ்டெப்பு பாருங்கள், எது கேன்சல் ஆகுன்னு. லெஃப்ட் சைடு ரைட் சைடு எது கேன்சல் ஆகும் பாருங்கள். பி பவர் 4 லெஃப்ட் சைடு ரைட் சைடு கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி +1 லெஃப்ட் சைடு ரைட் சைடு கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் வேல்யூ பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4b ஸ்கொயர் ஆயிரும். ஏன்னா லெஃப்ட் சைடில் -2b ஸ்கொயர் இருக்குது, ரைட் சைட் பண்ணால் ப்ளஸ் ஆயிரும். அதான் 4b ஸ்கொயர். அடுத்தது எக்ஸோட வேல்யூ என்னது? 2b. ஓகே, சரி, இப்போ சீக்கின் டீட்டா ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? சீக்கின் டீட்டா ஹைபர்டன் பை அட்ஜென்ட் வேல்யூ. ஓகே, ஈக்குவல் டு ஹைபர்டன் வேல்யூ பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் +1 டிவைட் 2b. அதே மாதிரி டேன் டீட்டாக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பை அட்ஜென்ட் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் -1 டிவைட் 2bன்னு எழுதியிருப்பேன். ஓகேவா? சார், எக்ஸ் ஈக்குவல் டு 2bன்னு எடுத்துக்கிட்டீங்க. ஓகேவா? நம்ம டயக்ராமில் மென்ஷன் பண்ணலாம். டயக்ராம் பாருங்கள், ட்ரையாங்கிள் போட்டிருப்பேன். ஏபிசி ஒரு ட்ரையாங்கிளில் ரைட் ட்ரையாங்கிள் பாருங்கள். நம்மளுக்கு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா
நம்மளுக்கு பி ஸ்கொயர் மைனஸ் 1 இது ஆப்போசிட்டு. ஹைப்ரிட் வேல்யூ பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் ப்ளஸ் 1. அட்ஜென்டட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 2b. ஓகேவா? எக்ஸ்ட்ரா வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 2b. ரைட். அப்போ சீக்கண்ட் டீட்டாக்கு என்ன ஃபார்முலா, டேன் டீட்டாக்கு என்ன கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அதான் கொஷின் கேட்டிருப்பாங்க நம்மளுக்கு பாருங்கள். த வேல்யூ ஆஃப் சீக்கண்ட் டீட்டா காமா டேன் டீட்டா அண்டு சைன் டீட்டா இந்த டேர்ம்ஸ். அப்போ சைன் டீட்டாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பி ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பி ஸ்கொயர் ப்ளஸ் 1. சைன் டீட்டாக்கு ஃபார்முலா என்னது, ஆப்போசிட் பை ஹைபன், அதோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியிருப்போம். ஓகேவா? அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 2b. அப்போ சீக்கண்ட் டீட்டோட வேல்யூ எழுதியிருப்பேன், டேன் டீட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சேன். ஓகே, சரி. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கொஷின் நம்பர் 10. இஃப் cot into bracketல 1 plus sin theta equal to 4m and cot theta into bracketல 1 minus sin theta equal to 4n, then prove that m square minus n square whole square equal to mn. Solution given போட்டுக்கோங்க. cot into 1 plus sin theta equal to 4m, அடுத்தது cot into bracketல 1 minus sin theta equal to 4n எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஓகே. இப்போ லெஃப்ட் சைடு வேல்யூ என்ன எடுத்துக்கலாம்னா, இந்த ப்ரூவ் தட் பாருங்கள். ப்ரூவ் தட் எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எம்என் இருக்குல்ல, அதான் லெஃப்ட் சைடில் எடுத்துருப்பேன். எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். ஓகே, அப்போ எம்மோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காட் டீட்டா இன்ட்டு 1 + sin θ ஈக்குவல் டு 4m இருக்குல்ல, அந்த 4 என்பது ரைட் சைடு லெஃப்ட் சைடு போனால் டிவைட் ஆயிரும். ஓகே, அதுதான் எம்மோட வேல்யூ. எம்மோட வேல்யூ என்னது, cot theta into 1 plus sin theta divide 4 whole square minus அதேமாரி cot theta into 1 minus sin theta equal to 4n இருக்கும். அப்போ அந்த 4n வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு டிவைட் ஆகிடும். அதுதான் என்னோட வேல்யூ. அப்போ cot theta into 1 minus sin theta divide 4 whole square, அப்புறம் ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கணும். ஓகே, சரி. அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டேன். பேஜ் திருப்பலாமா? பேஜ் திருப்பிட்டுண்டா சரியா? பாருங்கள், அந்த ஸ்கொயர்டு நம்பர்லாம் பண்ணலாமா? cot square theta into 1 plus sin theta whole square divide 16 எழுதிட்டேன். மைனஸ் அதே மாதிரி cot square theta into 1 minus sin square whole square divide 16, அது ஃபார்வர்ட் வேல்யூ 2ன்னு எழுதியாச்சு. ஓகே, அதுக்கடுத்த ஸ்டெப் பாருங்கள். அந்த cot square theta divide 16 வந்து காமனாக எடுத்துக்கலாமா? cot square theta divide 16 காமனாக எடுத்துட்டோமா, வேல்யூ பாருங்கள் ப்ராக்கெட்டில் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் நம்மளுக்கு 1 + sin θ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 minus sin square ஹோல் ஸ்கொயர் ஃபார்வர்ட் வேல்யூ 2. ஓகே, அதுக்கடுத்த ஸ்டெப்பு cot square theta divide 16 க்ளோஸ் ப்ராக்கெட்டில் பாருங்கள். அந்த 1 + sin square ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ 1 + 2 sin θ + sin square θ மைனஸ் ப்ராக்கெட்டில் அந்த 1 minus sin θ ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, அதை அப்ளை பண்ணணும். இப்போ 1 - 2 sin θ + sin square θ பவரோட வேல்யூ ஸ்கொயர். அதுக்கடுத்த ஸ்டெப் பாருங்கள். ஃபோர்த் ஸ்டெப்பில் cot square θ divide 16 ப்ராக்கெட்டில் அந்த 1 + 2 sin θ + sin square θன்னு எழுதிட்டேன். இந்த மைனஸ் என்ன விட்டு இன்சைடு மல்டி பண்ணிக்கணும். அப்போ -1 + 2 sin θ - sin square θ ஹோல் ஸ்கொயர்னு எழுதியாச்சு. அதுக்கடுத்த ஸ்டெப் பாருங்கள். அந்த ஃபோர்த்து ஸ்டெப்பில் எது கேன்சல் ஆகும் பாருங்கள். அது +1 -1 கேன்சல் ஆயிரும். அடுத்தது ப்ளஸ் sin square θவும் -sin square θவும் கேன்சல் ஆயிரும். மீது என்ன வேல்யூ பாருங்கள் கண்டுபிடிச்சிருப்பேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், கீழே ஈக்குவல் டு ப்ராக்கெட்டில் பாருங்கள் cot square θ divide 16 இன்ட்டு அந்த 2 sin θ ஆட் பண்ணால் 4 sin θ ஹோல் ஸ்கொயர்னு எழுதிட்டேன். இந்த 4ஆல் அடித்தோம்னா 4 ஆயிரும். அதுக்கடுத்த ஸ்டெப்பு cot square θ divide 4 இன்ட்டு sin θ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, அப்போ என்ன வரும் நம்மளுக்கு, அந்த காட்டுக்கு என்ன ஃபார்முலா எழுதலாம்னா cos θ divide sin θன்னு எழுதலாம். cot θக்கு என்ன ஃபார்முலா, cos θ divide sin θ. அப்போ அங்கே cot ஸ்கொயர் இருக்குது. அப்போ cos square θ divide 4 இன்ட்டு sin square θ இன்ட்டு sin θ. அந்த 4 sin square θ ஒரு சைன் கேன்சல் ஆயிருமா, அடிச்சிட்டேன். அதுக்கடுத்த ஸ்டெப் பாருங்கள். அந்த m square minus n square whole square equal to cos power 4 θ divide 16 sin square θ ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு cos power 4 θ ஆயிரும் divide 16 sin square θன்னு எழுதிட்டேன். ஓகே, அதுக்கடுத்த ஸ்டெப் பாருங்கள். ஈக்குவல் டு cos square θ இன்ட்டு cos square θ. அந்த cos power 4 θ எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா cos square θ இன்ட்டு cos square θன்னு பிரிச்சிட்டேன். டிவைட் அந்த 16 இன்ட்டு sin square θன்னு எழுதிட்டேன். இப்போ பாருங்கள், எது ஈக்குவல் டு
அந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைட் சைன் ஸ்கொயர் தீட்டா எப்படி எழுதலாம்? காட்டுன்னு எழுதலாமா? காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைட் 16 எழுதிட்டேன். அதுக்கடுத்த ஸ்டெப்பு பாருங்கள். அந்த காட் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எழுதலாம். டிவைட் 16 எப்படி எழுதலாம்? 4 இன்ட்டு 4ன்னு எழுதலாம். ஓகே, அதுக்கடுத்த ஸ்டெப்பு பாருங்கள். ஓகே, நம்மளுக்கு காட் தீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் தீட்டா டிவைட் 4ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, அதான் வேல்யூ ப்ரூஃப். ஓகே, காட் தீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு 4 ஏன்னா அதே மாதிரி காட் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு 4. ஓகே, பாருங்கள், காட் தீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் தீட்டா டிவைட் 4 வந்து எம்மோட வேல்யூ. அதே மாதிரி காட் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் சைன் தீட்டா வந்து பார்த்திங்கன்னா என்னோட வேல்யூ. அதான் எம்என், எம் இன்ட்டு என். ஓகே, இது ஆர்ஹெச்எஸ். ஓகே, லெஃப்ட் சைடு எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ன்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஓகேவா? பாருங்கள், கொஷின் வந்து நம்மளுக்கு எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எம்என் ப்ரூஃப் ஒன்று சொல்லியிருக்காங்க. லெஃப்ட் சைடு வேல்யூ எடுத்துக்கிட்டோம். லெஃப்ட் சைடு வேல்யூ எடுத்துகிட்டு அந்த எம்மோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணி ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணி நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? என்ன வேல்யூனா காட் தீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் தீட்டா காட் தீட்டா இன்ட்டு 1 ப்ளஸ் சைன் தீட்டா டிவைட் 4 இன்ட்டு 4. அந்த 16 4 இன்ட்டு 4. அப்போ தனித்தனி எடுத்தோம்னா எம் இன்ட்டு என் ஆர்ஹெச்எஸ். ஓகேவா? சரி, கொஷின் நம்பர் இப்போ இந்த கிளாஸில் என்னென்ன பார்த்தோம்? கொஷின் நம்பர் 9 பார்த்தோம். கொஷின் நம்பர் 9 வந்து இப்போ சீக்கன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா ஈக்குவல் டு பின்னு எடுத்துக்கிட்டோம். எடுத்துகிட்டு இந்த வேல்யூ எந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும்? அந்த சீக்கன் தீட்டா டேன் தீட்டான்ட்டு சைன் தீட்டா இதோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு அந்த இந்த சீக்கன் தீட்டா ப்ளஸ் டேன் தீட்டா ஈக்குவல் டு பின்னு எடுத்து அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி ஓகே நம்மளுக்கு சைன் தீட்டா கண்டுபிடிச்சிருப்போம். அது ரைட் ட்ரையாங்கிளில் சப்ஸ்டிட் பண்ணி நம்மளுக்கு சீக்கன் தீட்டா என்ன ஃபார்முலா, டேன் தீட்டாக்கு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணால் நம்மளுக்கு அந்த ஆன்சர் வரும். அதே மாதிரி கொஷின் நம்பர் 10 பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஈக்குவலாக இருக்கணும். ஓகேயா? இப்போ 4 எம்மோட வேல்யூ கொடுத்துறாங்க, 4 என்னோட வேல்யூ கொடுத்துறாங்க. அப்போ என்னோட வேல்யூன்னா எம்மோட வேல்யூ கண்டுபிடிச்சி அந்த லெஃப்ட் சைடில் சப்ஸ்டிட் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். சரியா? ஃபேர் நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க, நீட்டாக எழுதுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு சம்ம திரும்ப திரும்ப பாருங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் நம்பர் 10ம் கொஷின் நம்பர் 9ம் நல்லா எழுதி பார்த்துக்கோங்க. சரியா? அந்த டெஸ்ட்டு எழுதாதீங்க, டெஸ்ட் எழுதி வாட்ஸ்அப் சென்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்டா.